ஏமா நான் தான் சமைச்சு வச்சிருக்கேன்ல, அப்புறம் நீ வேற எதுக்கு சமைக்கிற? நான் தான் நேத்தே சொன்னேன்ல, நான் வேற நீங்க வேறன்னு. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம ஏன் விஷயத்துல தலையிடுறீங்க? அம்மா இது ரொம்ப ஓவர்மா. 3 பேர் இருக்கிற வீட்ல 2 அடுப்பு தேவையா? ஏதோ நேத்து கோவத்துல இருக்கியே, விட்டு பிடிக்கலான்னு பார்த்தா இப்படி ஒரேடி அடம் பிடிக்கிறியே. எனக்கு பிறந்த உங்களுக்கு இவ்வளவு வைராக்கியமும் பிடிவாதமும் இருக்கும்போது உங்களை பெத்தவனா எனக்கு எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க பாக்கலாம். சரி தட்டுல போட்டு சாப்பிட வேண்டியதானே, டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு எங்க போறேன்? நான் தான் நேத்தே சொன்னேன்ல, காமாட்சி கிட்ட வேலைக்கு சொல்லியிருக்கேன்னு. காமாட்சி இப்ப வந்துருவா. வேலைக்கு போகணும், மத்தியானம் சாப்பிடணும்ல, அதுக்கு தான் எடுத்துட்டு போறேன். ஏமா இப்படி பண்ற? இப்ப நீ கண்டிப்பா வேலைக்கு போகணுமா? வேலைக்கு போகாம என் சாப்பாடு செலவுக்கு கை செலவுக்கு என்ன பண்றது? நான் தான் சம்பாதிக்கிறேன்ல, நான் சம்பாதிக்கிறதெல்லாம் உங்களுக்கு தானே. உன்னையே நான் வேண்டான்னு தனியா வந்துட்டேன், அப்புறம் உன் சம்பாதி விட எனக்கு எதுக்குன்னு கேக்குறேன். இந்திரா என் வழியை நான் பாத்துக்கிறேன், உங்க வழியை நீங்க பாத்துங்க. இந்திரா வா காமாட்சி, போலாமா? அத்தை ஒரு நிமிஷம் இருங்க. எங்க அம்மா தான் என் மேல இருக்க கோபத்துல வேலையை பாருங்கன்னு சொன்னா உடனே நீங்க பாத்துருவீங்களா? ஏற்கனவே எங்க அம்மாக்கு நீங்க வேலையை பார்த்ததுல உங்களை நான் கோச்சிக்கிட்டது ஞாபகம் இருக்கா இல்லையா? நான் மறுக்கலம்மா. நான் உங்க அம்மாவுக்கு வேலை வாங்கி தரலன்னா உங்க அம்மா வேறையாட்ட வேலை தேடிட்டு போயிடுவா. இந்த வயசான காலத்துல அவையே கஷ்டப்படணும்னு தான் எனக்கு தெரிஞ்ச இடத்துல நான் வேலையை வாங்கி கொடுத்தேன். எங்க அம்மா வேலைக்கெல்லாம் வரமாட்டாங்க, நீங்க கிளம்பலாம். அத சொல்றதுக்கு நீ யாரடி? அவளுங்க இப்படிதான் பேசிட்டு இருப்பாளுங்க, நீ வா காமாட்சி போலாம். வா. அம்மா சொன்னா கேளுமா, வேலைக்கெல்லாம் போக வேணாம். இவ்வளவு நாள் உடம்பு சரியில்லாம இருந்ததுல, இப்பதான் நீ கொஞ்சம் நல்லா இருக்க. ஆமாம்மா, நீ வேலைக்கெல்லாம் போகாதம்மா, வேணும்னா தனியா சமைச்சுக்கோ, ஆனா வேலைக்கு போகாதம்மா. இப்ப நீங்க 2 பேரும் கைய விடல, அப்புறம் நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, நீங்க வேற நான் வேறதான். வா காமாட்சி போலாம், வா. என்ன லீலா அது? அம்மா கோவம் குறையும்னு பார்த்தா ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. திடீர்னு தனியா சமைச்சுக்கிறேன்றாங்க, வேலைக்கு போறேன்றாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாதக்கா, அவங்க எங்க போயிடுவாங்க? 2 நாள் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். ஆனா நீ அம்மா பத்தின குழப்பத்துல ஆபீஸ் வேலையை கோட்டை விட்டுறாத. ஏற்கனவே அந்த கார்த்திக் உனக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கான். சரி நான் ஆபீஸ் கிளம்புறேன், நீ காலேஜ் கிளம்பல? இல்லக்கா, நான் இன்னைக்கு லேட்டா போலாம், நீ கிளம்பு. சரி. நேத்து அனுப்பிச்ச சரக்கெல்லாம் கரெக்டா டெலிவரி ஆயிருக்கானே நீங்க செக் பண்ணி பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க செலியன், நீங்க போங்க. ஓகே சார். வாங்க மாமா. வாங்க. வணக்கம் சார். என்ன நீங்க கூட பர்மிஷன் கேட்டு தான் உள்ள வரணுமா? உட்காருங்க. தேங்க் யூ சார். உட்காருங்க சார். அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். உங்களை பார்த்து நன்றி சொல்லி போலான்னு தான் வந்தோம். நீங்க எதுக்காக எனக்கு நன்றி சொல்லணும்? இல்லை சார், எங்கள் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதில்ல, அதுக்காக தான். நான் எப்படி பார்த்தா நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். என்னோட விஷ்ணு ஹோம் ஃபுட்ஸை கைமாத்தி விடணும்னு பார்த்த போது சுப்பிரமணி தான் நல்ல ஆள்னு எனக்கு கை காட்டி விட்டது நீங்க தான். சார், எங்கள் அண்ணனுக்கு ஒரு நல்ல தொழில் அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சப்ப தான் வாசு மாமா என்கிட்ட வந்து நீங்கள் ஊர்லேயே போய் செட்டில் ஆக போகிறதாவும் உங்கள் விஷ்ணு ஹோம் ஃபுட்ஸை கைமாற்றி விட ஒரு நல்ல ஆளை தேடுறதாவும் என்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்ட வந்து பேசி இப்போது எங்கள் அண்ணனுக்கு கைமாற்றி விட்டுருக்கோம். இந்த விஷயத்தில் முழுசாக கோஆப்ரேட் பண்ணது நீங்கள் தானே, அதுக்காக தான் தேங்க்ஸ் சொன்னேன். அப்படி பார்க்க போனால் நம்ம 2 பேருமே வாசு சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சார், உங்களுக்கு சேர வேண்டிய பேலன்ஸ் 2 லட்ச ரூபா இதில் இருக்கு, வாங்கிக்கோங்க. நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே, மாசம் வர லாபத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிறேன்னு. எனக்கு சுப்பிரமணி மேலே நல்ல நம்பிக்கை இருக்கு. இருக்கலாம் சார், ஆனால் நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்றணும் இல்லையா? வாங்கிக்கோங்க. ஆமா சார், வாங்கிக்கோங்க சார். அதுக்கப்புறம் சுப்பிரமணி கிட்ட மாசம் மாசம் பணத்தை வாங்கி அதை செடி என்கிட்ட கொடுத்துருங்க. வாங்கிக்கோங்க சார். ஓகே செலியன், உங்க சந்தோஷத்துக்காக நான் வாங்கிக்கிறேன். ஆனா இப்படி ஒரு தம்பி கிடைக்கிறதுக்கு சுப்பிரமணி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சார், அப்போ நாங்க கிளம்புறோம். ஆனா இதெல்லாம் ஏன் ஏற்பாடுன்னு வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம், நமக்குள்ளே இருக்கட்டும் சார். எனக்கு புரியுது செலியன், நீங்க தைரியமா இருங்க, நான் சொல்ல மாட்டேன். அப்போ நாங்க கிளம்புறோம் சார். போயிட்டு வாங்க. வரேன் சார். ஓகே சார். செடிகா, வயசுல நீ சின்னவனா இருந்தாலும் மனசளவுல ரொம்ப பெரியவனா ஒசந்துட்டப்பா. என்ன மாமா திடீர்னு என்ன எதுக்கு பாராட்டுறீங்க? செடிகா, நீ செஞ்சிருக்கிற காரியத்துக்கு என்னை விட வயசுல பெரியவனா இருந்திருந்தா இந்நேரம் உன் காலியே நான் விழுந்திருப்பேன்பா. கொஞ்ச நெஞ்ச தியாகமா நீ பண்ணிருக்கிற. உன் பெரியப்பா சரவண பெருமாள் மேல இருக்கிற மதிப்பு மரியாதையிலையும் சுப்பிரமணி மேல இருக்கிற பாசத்தினாலையும் நீ என்னென்ன காரியெல்லாம் செஞ்சிருக்கப்பா.
உங்க அம்மா இந்த குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்துக்கும் பாவத்துக்கும் பரிகாரம் செய்யறதுக்காக சுப்பிரமணி கிட்டயே சண்டை போட்டுக்கிட்டு திரும்பவும் நீ உங்க அம்மா கிட்ட போய் இருக்கிற மாதிரி நடிச்சியே. உங்க அம்மா மனசு மாறி உன் பெரியப்பா குடும்பத்துக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக உன் சொந்த தங்கச்சியே ஆட்களை வச்சு கடத்தினியே. உன் ஆட்களை வச்சே உன் சொந்த வீட்லயே கொள்ளையடிக்க வச்ச. உன் ஃப்ரெண்டு சுரேந்திர வச்சே உன் சொந்த பிசினஸுக்கே இடைஞ்சல் பண்ற மாதிரி நடிக்க வச்ச. உங்க அம்மா எதுக்குமே மனசு மாறலைங்கிறதுக்காக காரை மோத வச்சு அவங்களுக்கு மரண பயத்தையும் உண்டாக்குன. உங்க அம்மா மனசை மாத்தி பெரியப்பா மேல இருந்த கேஸையும் வாபஸ் வாங்க வச்ச. நிலத்துக்கான 5 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொடுக்க வச்ச. எல்லாத்துக்கும் மேல ஃபேமிலி ஆபரேஷனுக்காக ஏன் மூலமா பணத்தை கொடுக்க வச்ச. சரியா, இவ்வளவு விஷயத்தையும் வெளியே தெரியாமையே பண்ணிருக்கியப்பா. என்ன மாமா பண்றது? இதெல்லாம் வெளிப்படையா செஞ்சா எங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. அப்படியே எங்க அம்மா ஒத்துக்கிட்டாலும் இந்த உதவியை கண்டிப்பா சுப்பிரமணிய அண்ணன் ஏத்துக்க மாட்டாரு. அதனாலதான் இப்படியெல்லாம் நாடகம் ஆட வேண்டியதாயிடுச்சு. எப்படியோ அண்ணா இப்போ விஷ்ணு ஹோம் ஃபுட்ஸுக்கு ஓனர் ஆயிட்டாரு. அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க போலாம். வாப்பா. உங்க 2 பேரையும் நான் எதுக்காக கூப்பிட்டிருக்கேன் தெரியுமா? தெரியாது மேடம். சேல்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு, பாத்தீங்களா? பார்த்தோம் மேடம். இது வரைக்கும் பர்டிகுலர் ஏரியாவில் தான் நம்ம சேல்ஸ் கம்மியா இருந்தது. இப்போ ஓவராலா எல்லா ஏரியாலையும் சேல்ஸ் கம்மியாயிடுச்சு. அதை நீங்க கவனிச்சிங்களா? மேடம், மார்க்கெட்டில் மால் மசாலா ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லை, ஓவராலாக எல்லா ப்ராடக்ட்ஸுமே சேல்ஸ் கம்மியாக தான் இருக்குது. நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா நம்ம இதை இப்படியே விட்டுட்டோம்னா பெரிய அளவுல லாஸ் ஆயிடும். ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும். அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். பண்ணலாம் மேடம். அட்வர்டைஸ்மெண்ட் நல்லா பூஸ்ட் பண்ணலாம். அப்புறம் லீடிங் சினி ஆர்டிஸ்ட்லாம் கூட்டிகிட்டு வந்து நல்ல ஆட்ஸ்லாம் பண்ணலாம். ஏதாவது ப்ரைஸ் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணலாம். இப்படிலாம் பண்ணால் நம்ம பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும் மேடம். மேடம், இதை விட சிம்பிளான ஒரு ஐடியா இருக்கு மேடம். என்ன ஐடியா இளவரசி? நம்ம ப்ராடக்டோட சின்னதாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஃப்ரீயாக கொடுத்தா கண்டிப்பாக நம்ம சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் மேடம். இலவசமா? என்ன இளவரசி, இது பிஸ்னஸ். இது பிஸ்னஸ்ன்னு எனக்கும் தெரியும் மிஸ்டர் கார்த்திக். மேடம், எத்தனையோ ப்ராடக்ட் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை ஃப்ரீயாக தராங்க. நம்ம சமையல் ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ அது சம்மந்தப்பட்ட வேணா ஒரு சின்ன அப்பளம் பேக்கெட்டை ஃப்ரீயாக கொடுத்தா அந்த அப்பளத்துக்காக நம்ம ப்ராடக்ட்டை கண்டிப்பாக வாங்குவாங்க மேடம். என்னது, அப்பளமா? அப்பளம்தான் மேடம். பெரும்பாலான வீட்டில் மத்தியானத்தில் சமையல் முடிஞ்ச உடனே அப்பளம் பொரிக்க தான் செய்கிறாங்க. ஸோ சின்னதாக ஒரு அப்பளம் பேக்கெட்டை நம்ம ப்ராடக்டோட ஃப்ரீயாக கொடுத்தா அந்த அப்பளத்துக்காகவாது நம்ம மசாலா பேக்கெட்டை கண்டிப்பாக வாங்குவாங்க மேடம். கண்டிப்பாக நம்ம சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். வெரி குட் ஐடியா இளவரசி. ஏன்னா எல்லார் வீட்லயும் அப்பளம் தனியா தான் வாங்குறாங்க. நாம அது ஃப்ரீயா கொடுக்கும்போது கண்டிப்பா நம்ம ப்ராடக்டோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே மேடம், பட் இந்த அப்பளம்லாம் நம்ம ஃப்ரீயாக கொடுக்கணும்னா இதுக்கு பட்ஜெட் ஒதுக்கணுமே. கார்த்திக், நீங்க சொல்ற இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி இது எல்லாத்தையும் விட இந்த பட்ஜெட் கம்மியாக தான் ஆகும். மேடம், விஷ்ணு ஹோம் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி மார்க்கெட்ல இப்போ நல்ல பேர் இருந்துட்டு வருது. நான் இப்போ ரீசெண்டாக அந்த ஓனர்கிட்ட பேசினேன். நியாயமான விலையிலேயே நம்ம கம்பெனிக்கு சப்ளை பண்றேன்னு சொன்னாரு. நீங்க உங்க டிமாண்டை கொடுங்க, அவர் பட்ஜெட்டை கொடுக்கட்டும். நமக்கு ஓகே ஆச்சுன்னா அப்புறம் ஃபாலோ பண்ணிக்கலாம். கார்த்திக், இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கு. நீங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி உங்க முடிவை சொல்லுங்க. ஓகே மேடம். ஓகே மேடம். ம். பரவாயில்ல இளவரசி, உனக்கு நல்ல பிசினஸ் மூளை தான். பரவாயில்ல, நல்லா யோசிச்சு ஒரு நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்க. நான் உன்னை அப்ரிஷியேட் பண்ணுறேன். பிசினஸ்ல எல்லாம் பிரில்லியண்ட்டாக யோசிச்சு ஐடியா கொடுக்குற, ஆனால் சொந்த வாழ்க்கையில் தோத்து போயிட்டியே. கொஞ்சம் வாய மூடுறியா? இது ஆஃபீஸ். ஆஃபீஸ் விஷயத்தை மட்டும் பேசு. என் பர்சனல் விஷயத்தை தலையிடாத. என்ன பெரிய பர்சனல்? நீ ஏன் என் பர்சனல் தான், இதுக்கு மேலே என்ன ஒரு பர்சனல் இருக்கு? இந்த அப்பளம் ப்ராஜெக்ட் விஷயமா நம்மள டிஸ்கஸ் பண்ண சொன்னாங்க. அதை பத்தி பேசலாமா? ஏன் இளவரசி, தட்னா நொறுங்கி போற அப்பளத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கூட வாழ்க்கை கொடுக்க மாட்டேங்கிறேன். சரி, எப்படியோ டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்ட. அப்புறம் உன்னோட பிளான் என்ன? உன்னோட பிளான் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். என்னோட பிளான் என்னன்னு கேட்டுக்கோ. உனக்கு டைவர்ஸ் ஆன உடனே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்.
எப்படி மால் மசாலாக்கு இலவசமா நம்ம அப்பளம் கொடுக்க போறோமோ அதே மாதிரி உனக்கு இலவசமா லீலாவை நான் அடையணும். என் லைஃப்பை நான் சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும். அதனால தான் கடவுளே உன்னை ஃப்ரெஷ்ஷாக என்கிட்ட அனுப்பிச்சு வச்சிருக்காரு. என்ன சொல்றேன்? ரொம்ப ஆடாத. உன் ஆட்டம் அடங்குற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. ஓடி போ. எரிஞ்ச பந்துமா திருப்பி என்கிட்ட வந்தில்ல. என்னப்பா கஸ்டமர்லாம் போய் பாத்தியா? வெங்கடேஷ் சார் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி வச்சாரா? அதெல்லாம் ஒருத்தர் விடாம கூட்டிட்டு போய் காமிச்சாருப்பா. ஏற்கனவே வேலை செஞ்சவங்களெல்லாம் அறிமுகப்படுத்தி எல்லாரையுமே நல்ல ஒத்துழைப்பு கொடுக்க சொன்னாரு. பரவாயில்லப்பா, இந்த காலத்துலயும் இப்படி ஒரு நல்ல மனுஷன். மொத்தமா பணத்தை தர முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு பாரு. இந்த பாரு சுப்பிரமணி, அவர் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நீ தான்ப்பா காப்பாற்றணும். கண்டிப்பா காப்பாத்துவேன்ப்பா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்பதான் நம்ம குடும்பத்துக்கு தொடர்ந்து நல்லதே நடக்குது. ஏன் நல்லது நடக்காது? அதான் ஒட்டிக்கிட்டு வந்த சனியனை வெட்டி விட போறோம்ல. இனிமே நம்ம குடும்பத்துக்கு நல்லதுதான் நடக்கும். என்ன சொல்ற ஜானகி? இளவரசியை தான் மாமா சொல்றேன். அவளுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்ததுக்கே நம்ம குடும்பத்துக்கு இவ்ளோ நல்லது நடக்குது. இன்னும் அவளை தலைமுடிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அடியோட நம்மள பிடிச்ச பீட ஒழிஞ்சிடும். சரிப்பா, பெரிய அளவில் ஆரம்பிச்சிட்ட. பூஜைக்கு யார் யாரை கூப்பிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? அப்பா, அது ஏற்கனவே நடந்த பிசினஸ் தானே. நம்ம ஒன்றும் புதுசா ஆரம்பிக்கலையே. நம்ம எல்லாரையும் கூப்பிடணுமா? அப்படி இல்லைப்பா, என்னதான் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்த பிஸ்னஸ்னாலும் இப்போ கொஞ்சம் விரிவுபடுத்தி தானே செய்கிறோம். 4 பேருக்கு சொன்னால் தானே விளம்பரம் ஆகும். அதானே வியாபாரத்துக்கும் நல்லது. இந்த பூஜைக்கு யாரை கூப்பிடலனாலும் பரவாயில்லப்பா, கண்டிப்பாக உன் சித்தி ராஜேஸ்வரியை போய் கூப்பிடணும். அப்பா, சித்தி நம்ம கூப்பிடணுமா? கூப்பிட்டா மட்டும் அவங்க வருவாங்க? கண்டிப்பாக வருவாங்கப்பா. அவங்க முன்ன மாதிரி இல்லை, நிறைய மாறிட்டாங்க. என் மேலே போட்டிருந்த கேஸையே வாபஸ் வாங்கிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அந்த நிலத்துக்கு எனக்கு தர வேண்டிய பாக்கி பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டாங்க. அந்த பணத்தில் தானே நம்ம இந்த தொழிலை விரிவுபடுத்துகிறோம். அதுக்கு போய் அவங்கள கூப்பிடுறது முறை தானே அது? என்னமோ அவங்க படத்தை தூக்கி கொடுத்த மாதிரி பேசுறீங்களே மாமா. நமக்கு சேர வேண்டிய பணத்தை தானே திருப்பி கொடுத்தாங்க. அதுவும் உடனே வா கொடுத்தாங்க. செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடலாமே நினைச்சு கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. எப்படியோமா, இத்தனை நாளும் பணத்தை திருப்பி தரணும்னு மனசு இல்லாமல் இருந்தவங்க இப்போ மனசு வந்து திருப்பி கொடுத்துருக்காங்கல்ல, அதுவே நல்ல விஷயம் தானே. அது சரி மாமா, அவங்க வந்தா மட்டும் என்ன செய்ய போறாங்க? சுப்பிரமணி நல்லா இருக்கணும், மேலும் மேலும் வளரணும்னு வாழ்த்தவா போறாங்க? எப்பவுமே நம்ம அழிஞ்சு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்க தானே, அவங்களையா கூப்பிட சொல்றீங்க? அண்ணன் தம்பி சொந்த பந்தம்னு இருந்தால் சண்டை சச்சரவுங்கிறது இருக்குதானமா செய்யும். அதுக்காக பகை பாராட்டிக்கிட்டு அப்படியே விட்டுற முடியுமா நம்ம? அதுலேயும் இந்த ராஜேஸ்வரி யாரு? என் தம்பி பொண்டாட்டி. நம்ம வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அதை போய் அவங்ககிட்ட சொல்லி கூப்பிடாம இருந்தால் நல்லது இல்லைல்ல. அதனால தான் சொல்கிறேன். என்னமோ மாமா, என் மனசுல பட்டதை சொன்னேன். அதுக்கப்புறம் உங்க விருப்பம். அண்ணி, சரி சுப்பிரமணி, வாயேன் 2 பேரும் போய் ராஜேஸ்வரி கிட்ட சொல்லிட்டு வந்துடலாம். சரிப்பா, போனா. நான் தான். பயந்துட்டியா? என்ன ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? ஏன் லேட்டு? பாத்தியா, இதுதானே வேணாங்கிறது. உனக்காக எத்தனை தடவை மணிக்கணக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அப்பெல்லாம் நான் டென்ஷன் ஆனேனா? இன்னைக்கு நம்ம ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. இப்படி டென்ஷன் ஆகுறியே? ஓகே, சாரி. போதுமா? சரி சொல்லு, இன்னைக்கு எங்கே போகலாம்? ஹோட்டல், பீச், சினிமா? இதுக்காக தான் என்ன பார்க்கணும்னு சொன்னியா? இதில் என்ன தப்பு இருக்கு? நம்ம என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிருக்கோமா? என்னமோ ரயில் பயணத்தில் வர நட்பு மாதிரி அப்பப்போ மீட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு பிரிஞ்சிடுறோம். லீலா, லவ்வர்ஸ்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும். எப்போ பார்த்தாலும் உனக்கு இந்த என்டர்டைன்மெண்ட் பேச்சு தானா? எங்க வீட்டில் எத்தனை பிரச்சனை? என்ன மூட்ல இருக்குன்னு யோசிக்க மாட்டியா? அம்மா எங்க கிட்ட கோச்சுக்கிட்டு தனியா பொங்கி சாப்பிடுறாங்க, வேலைக்கும் போறாங்க.
அக்கா டைவர்ஸ் மேட்டர்ல அம்மா தான் இடைஞ்சலா இருக்காங்க. இதெல்லாம் எப்படி சால்வ் பண்றதுன்னு ஒரே டென்ஷன்ல இருக்கேன். கூல் லீலா, வாழ்க்கையில் யாருக்கு தான் டென்ஷன் இல்லை? ம், டென்ஷன் இல்லாதவங்க தான் லவ் பண்ணணுமா? வேற யாரும் லவ் பண்ணக்கூடாதா? இன்னும் சொல்லப்போனால் லவ்வர்ஸ் தான் இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்காக அடிக்கடி மீட் பண்ணி பேசிக்குவாங்க. நீ என்னடானா இங்கே வந்து அதையே யோசிச்சு டென்ஷன் ஆகிட்டு இருக்க. ரிலாக்ஸ் லீலா. அதனால தான் சொல்கிறேன், இந்த டென்ஷன்லேருந்து ரிலீஃப் ஆக எங்கேயாவது போயிட்டு வரலாம். என்ன கிருஷ்ணா, நான் இவ்ளோ சொல்லியும் புரிஞ்சுக்காம பேசுனதையே பேசிட்டு இருக்க. நீ தான் புரிஞ்சுக்காம பேசுகிற. இந்த உலகத்தில் யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? ஆ, ஏன் எனக்கு பிரச்சனை இல்லையா? தொழில் சரியாம இல்லை, ஊரில் அம்மா மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணி சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க. இதெல்லாம் பிரச்சனை தானே. அதுக்காக உன்னை பார்க்காம இருக்க முடியுமா இல்லை பேசாமல் இருக்க முடியுமா? ஆ, நீ எதுக்காக நெகட்டிவ் தாட்ஸோடவே இருக்க? பாசிட்டிவாகவே திங்க் பண்ண மாட்டியா? ஏன் பீச் சினிமான்னு போனால் நான் ஏதாவது தப்பாக நடந்துக்குவேன்னு பயப்படுறியா? ஏய், என்ன பேசுற நீ? எப்பவும் மனசுல அந்த எண்ணம் தான் ஓடிட்டு இருக்கா? ஐயோ, சரி விடு, ஏதோ தெரியாமல் கேட்டுட்டேன். இல்ல, அப்ப நீ எந்த அர்த்தத்துல கேட்ட? அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்? ஏய், அதான் சாரி சொல்லிட்டேன்ல. ஆ, சரி, சூடாக இருக்க, உன்னை கூல் பண்ணணும், இரு வரேன். வாவ், உனக்கு பிடிச்ச ஃப்ளேவர். ம் ம் ம், இந்த சாப்பிடு. என்ன எச்சி பண்ணி குடுக்குற? டேஸ்ட் பண்ணி பார்த்தலீலா? டேஸ்ட் பண்ணியா? ம், வாங்குனதே ஒண்ணே ஒண்ணு, அதையும் எச்சி பண்ணிட்டேன்னா அப்புறம் நான் எப்படி சாப்பிடுறது? என்ன லீலா இப்படி பேசுற? நான் உன் லவ்வர். அங்கங்க லவ்வர்ஸ் என்னடான்னா சிவங்கத்தை வாயில போட்டு மென்னு உதடோட உதடு வச்சு லிப் டு லிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னடான்னா ஆஃப்டர் ஆல் ஐஸ்கிரீமை டேஸ்ட் பண்ண, இதுக்கு போய் இப்படி சொல்றியே? நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. ம், நீ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னா அப்போ அந்த மாதிரி பொண்ணுகளை எல்லாம் தப்பான பொண்ணுங்கன்னு சொல்ல வரையா? இத பார், நான் அந்த அர்த்தத்துலலாம் சொல்லல. நான் அடுத்தவங்க எச்சி பண்ணி கொடுத்தா எதையுமே சாப்பிட மாட்டேன். ஏன் எங்க அக்காவே எச்சி பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன். அப்போ நான் என்ன மூணாவது மனுஷனா? உன் லவ்வர், உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன். கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டியை உட்கார வச்சு பாலும் பழமும் கொடுத்து பாதி பாதி சாப்பிட சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டுக்கணும். அப்போ அதை எச்சின்னு சொல்லி வேண்டான்னு சொல்லிடுவியா? நீ நடந்துக்கிறத பார்த்தா என்ன உனக்கு பிடிக்கல. நம்ம காதல் கல்யாணத்தில் போய் முடியாது போல இருக்கு.